Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோட் போக முன்னாடி ஒரு சின்ன தாட். ஜென்ரலாக ஐ லவ் டு பி பாசிட்டிவ்ங்க. ஸோ என்னோட குக்கிங் வீடியோஸுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இந்த பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் தேவைப்படுது. நமக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் நமக்கும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் தானாக கிடச்சிருது. ஸோ ஜஸ்ட் பி பாசிட்டிவ். மார்னிங் எழும்பும்போதே இன்றைக்கி டே சூப்பராக இருக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கையோடு எழுந்துருங்க. அது உங்கள் டோட்டல் டேவையே ரொம்ப ஹாப்பியாக மாற்றிடும். ஓகே, இன்றைக்கி எபிசோடுக்கு போகலாம் இந்த பாசிட்டிவ் நோட்டோட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஜூஸியான சிக்கன் டிக்கா. இது செய்ய ஸ்பெஷலாக ஓவன் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு தவாலேயே இதை எப்படி ஜூஸியாக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு நான் 500 கிராம்ஸ் போன்லெஸ் பீஸ் எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட 2.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். துருவி வச்சுருக்கிற பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் எடுத்துருக்கிறேன். டோட்டலாகவே இவ்வளோ ஆயில் தான் நமக்கு தேவைப்படும். தனியாக தவாவில் போடும்போது நமக்கு ஆயில் தேவையில்லை. நம்ம மேரினேட் பண்ணும்போது ஊற வச்சுருக்கிற இந்த ஆயில் தான் அதுக்குமே போதும். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை இதோட நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க நம்ம மேரினேஷன். ரொம்ப சிம்பிள். இதை நான் ஒரு 2 hours ஊற வச்சுருந்தேன். நீங்கள் ஓவர் நைட் கூட இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச இந்த சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம எப்போ டிக்கா பண்ணுறோமோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். நான் ஒரு பேம்பூ ஸ்டிக்கில் இந்த ஊற வச்ச சிக்கனை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி அரேஞ்ச் பண்ண சிக்கனை தான் நான் ஒரு 2 hours ஊற வச்சுருந்தேன். இப்போ சிக்கன் ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். டூ hours கழித்து இந்த பேனை நான் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சிக்கன் ஸ்டிக்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக எந்த ஆயிலும் நான் விடலை. ஒரு 5 minutes மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போது நான் சிக்கன் ஸ்டிக்ஸை டர்ன் பண்ணி அதர் சைட் குக் பண்ணுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ண சைட்ஸ் நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த சைடும் ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணோன்னா சூப்பராக குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ரொம்ப ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரொம்ப பெரிய டிப் என்னென்னா, இதை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ஜூஸினஸ் இருக்கிற போது நம்ம டர்ன் பண்ணிடணும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஜூஸினஸே வராது. நான் வாங்கி வச்சுருந்த பீஸ் ரொம்ப டெண்டராக இருந்தனால எனக்கு ரொம்ப ஜூஸியாக வந்துருந்துச்சு. மோரோவர் நான் அது ரொம்ப பைட் சைஸ் பீஸாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணாமல் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூஸியாக சிக்கன் டிக்கா உங்களுக்கு தவாலே ரெடி ஆகிடும் சூப்பராக. இந்த ஜூஸி டிக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RelishTheCurry. Stay happy, happy cooking and let us spread positive vibes. Thank you.